சாரி கிளாஸில் இன்றைக்கி நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறது ப்ளவுஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அட்டாச்சாக இருக்கிற நெக்கு மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இது பேர் வந்து போட் நெக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, மேலே வந்து நமக்கு ஒரு 3 இல்லை 4 இன்ச்சுக்கு தான் நெக் வந்து இந்த மாதிரி கர்வாக வரைகிறோன்னா அது போட் நெக். ஓகேங்களா, ஸோ அதுவுமே உள்ளே இந்த ரவுண்டாக போட்டிருக்கோம்ல, அது என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து ஜாயினிங்கில் இருக்குது. இப்படி ஜாயினிங்கில் இருக்கிற டிசைனுக்கு இந்த மாதிரி நெக் டிசைனுக்கு மட்டும்தான் நம்ம ஆரியில் நெட் கிளாத் அட்டாச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நெக்கை வரைஞ்சிக்கணும். ஸோ பெருசாக ப்ளவுஸ் பண்ணாலும் இதே தான் ப்ரொசீஜரு. அது மேலே இந்த மாதிரி நெட் கிளாத்தை வச்சுட்டு, நெட்டு வந்து சாஃப்ட் நெட்டாக இருக்கணும். குவாலிட்டி நல்லா இருக்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு, உங்கள் நெக் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் மாடல் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதே மாதிரி பொறுமையாக செயின் ஸ்டிச் தான் போடுறேன். ஜரி எடுத்துக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் டூலிப் நீடல்னாலும் போடலாம், இல்லை அயன் பீட் நீடல்னாலும் அயன் த்ரெட் நீடல்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த 2 நீடில் எதனா ஒரு நீடில் எடுத்துகிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேணாம், சின்னதாகவும் வேணாம், மீடியமாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அப்படியே இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த நெக்கு இந்த பக்கம் இருந்து ஆரம்பித்து, ஸோ லெஃப்ட் சைடு ஆரம்பித்து ரைட் சைடில் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து இது மேலே செயின் வித் ஜிக்ஸாக் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். இதுதான் நெட் கிளாத் அட்டாச் பண்ணனாலே செயின் வித் ஜிக்ஸாக் தான் நமக்கு தேவைப்படும். நான் ஆல்ரெடி இந்த ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன், நம்ம பேசிக்லேயே பார்த்துருப்போம். அந்த ஸ்டிச் தான் இது. ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இல்லை இதுலேயே வந்து டபுள் லேயர் செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் கொடுக்கலாம், இல்லை வெறும் செயின் வித் ஜிக்ஸாக் கொடுக்கலாம். ஸோ கிளாத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் நெட் கிளாத் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான் உங்கள் ப்ளவுஸில் போடுறப்ப நமக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ எக்ஸஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கட் பண்ணக்கூடாது, ஒட்டை ஓரளவுக்கு நெக்குக்கு பக்கத்தில் வர மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடு திருப்பிட்டு, இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட கிளாத் வச்சுக்கோங்க. இதுதான் பேக் சைடு. சின்னதாக ஃபஸ்ட்டு கட்டரை வச்சு சின்னதாக ஓட்டை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பேக் சைடில் எனக்கு நெட்டு தெரியணும். இப்போ நெட் ப்ளவுஸ்னாலே நமக்கு அப்படி தானே, அதே தான் சுற்றி நெட்டு தெரிகிற மாதிரி பொறுமையாக பேக் சைடில் உள்ளே இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, ஸோ அதை சுற்றி கம் அப்ளை பண்ணி ஒரு 1 hour ட்ரை பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா பேக்கில் உங்களுக்கு சின்னதாக கூட பிசுறு கிடைக்காது. இப்போ நான் அப்படியே கட் பண்ணுறதுனால என்ன ஆகும், சின்ன சின்னதாக நூல் இழை வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே கம் அப்ளை பண்ணி விட்டு ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கணும். கட்டருமே நெட் கிளாத்தில் பட்டுருச்சு அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ பெருசாக டிசைன் போட்டாலுமே அது வேஸ்ட்டு தான். அதை ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட் போங்க. ஃப்ரண்டில் தான் நெட்டு அட்டாச் பண்ணுறோம். ஆனால் பேக்குக்கு போயிட்டு அந்த நமக்கு தெரியணும்ல, நெட்டு தெரிகிற மாதிரி தான் இதை எப்பயுமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பேக் ப்ளவுஸோட கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடணும். இப்போது ஃப்ரண்ட்டில் நம்ம திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா நெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போது ஜிக்ஸாக் போடணும். ஜரி த்ரெட் தான் எடுத்துக்கிட்டோம், ஜிக்ஸாக் போடணும். இப்போ என்ன பண்ணணும், சில நெட்லாம் வந்து இன்னுமே இதுவாக இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேக் சைடில் கம் அப்ளை பண்ணுறப்பயே ஜரியோட கரெக்டாக அந்த ஃபிட்டிங் ஆகிடும். அங்கே மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இது எல்லாமே நீங்கள் கட் பண்ணி தான் எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக, வேகமாக கட் பண்ணிடாதீங்க, நெட்டு வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக எக்ஸஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ ஒரு சின்ன இடம்லாம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குல்ல, இப்போ ரொம்ப சின்னதாக தான் தெரியும். அது உங்களுக்கு அடுத்தது நம்ம பீட் லைன் போடுறப்பையோ இல்லை வேறு எதனா நம்ம ஒர்க் பக்கத்தில் பண்ணுறப்பையோ அது எதுவுமே தெரியாது. ஸோ அது தெரியுதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒட்டை கட் பண்ணிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது நெட் கிளாத் அட்டாச்மெண்ட்டுக்கு சாஃப்ட் நெட்டு. அதனால் ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் போடணும். எந்த ஸ்டார்டிங் பண்ணமோ அதே மாதிரி இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பீட் லைன் போடலாம், இல்லை ஜர்தோசி லைன் எதனா போடலாம். நான் இப்போ இந்த வீடியோவில் ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஜர்தோசியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த கிளாஸில் நெட் அட்டாச்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெட்டில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃப்ளவர் மாடல்லாம் பார்ப்போம். இந்த கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஒன்றுமே உங்களுக்கு பிசிறு எங்கன்னா தெரியுதுன்னா கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி விட்டுக்கோங்க.
ரொம்ப பொறுமையாக தான் கட் பண்ணணும், வேகமாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த கட்டர் கூட நெட் கிளாத்தில் எங்கன்னா இப்போ நடுவில் பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அது வந்து ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம சுகர் பீட் போட வேண்டியதான். பீட்ஸ் வெரைட்டி எதுனா போட்டுக்கலாம். எப்பயும் போல் என்னென்னா ஸ்டிச் பண்ணுவோம், ஸ்டோன் ஒர்க் பண்ணுறோமா, என்ன வேணால் பண்ணிக்கலாம். உங்கள் டிசைனை பொறுத்து நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த டிசைன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பேக் சைடில் கம் அப்ளை பண்ணிங்கன்னா பிசுறே இருக்காது. நான் பேக்லேயுமே எனக்கு அந்த கிளாத் லேஸாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால ஜிக்ஸாக் போட்டு ஒன்று இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும். வேகமாக மட்டும் இதில் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா திரும்பி நீங்கள் ட்ரை பண்ணுறதாகிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணுறேன்னு கூட பார்த்துக்கோங்க. இவ்வளோ பொறுமையாக தான் பண்ணணும். அதை இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ தான் நமக்கு நெட் கிளாத் அட்டாச்மெண்ட். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை சுற்றி சுகர் பீட் போடுறதோ. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜர்தோசி ஸ்டிச் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணால் அடுத்த லைன் சுகர் பீட் கூட ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, இல்லை கட் பீட் போட்டுக்கோங்க. இப்போது சுகர் பீட்னால் நம்ம ரெண்டாக எடுத்து போடுவோம்ல எப்பவும் போல். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் போடுற அந்த ஜர்தோசி வச்சு ஸ்டிச் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி ஒரு புட்டாஸ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி மினியாக ஒன்று ட்ரை பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இதில் இருக்க மாதிரி நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ண, ஒருவேளை மிஸ்டேக் ஆனாலும் கேளுங்கள், எப்படி சரி பண்ணுறது அப்படி சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். பேக் சைடில் எப்படி கட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், ஃப்ரண்ட் சைடில் பிசரெல்லாம் கட் பண்ணுறது, கம் போட்டுக்க சொன்னேன். அந்த ஜரியில் செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயே பேக் சைடில் கம் அப்ளை பண்ணி 1 hour ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு நெட் ப்ளவுஸ் கூட நீங்கள் இப்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு பீட் ஒர்க் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல இப்போ நான் சொல்லி கொடுத்து. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது கூட த்ரெட் ஒர்க் கொஞ்சம் பீட் ஒர்க் சேர்த்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறப்போ இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஜஸ்ட் ஒரு சுகர் பீட் லைன் நான் சொன்ன மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் புட்டாஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம பெருசாக பண்ணாலும் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி போட் நெக் எப்படி வந்து மார்க் பண்ணுறது தெரிஞ்சிருக்காது. நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். போட் நெக் எப்படி மார்க் பண்ணலாம், பாட் நெக் எப்படி மார்க் பண்ணுறது, இந்த மாதிரி நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறப்பையோ இல்லை எனக்கு வந்து வேறு எதனா டிஃப்ரெண்ட்டான நெக்கில் எனக்கு டிசைன் பண்ணனாலும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக் டைப்ஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாகவே நெக் டைப்ஸை பற்றி சொல்கிறேன். நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள்.